அருட்பெரும் ஜோதி பிரபஞ்சத்தின் நேரம், சோடசக்கலை முகூர்த்த நேரம், 16 விதமான லட்சுமிகள், ட்ரினிட்டி என்கின்ற 3 தெய்வங்களின் வாயிலாக இந்த பூலோகத்தில் யார் யார் என்ன என்ன செய்கிறார்களோ, தெரிந்து செய்தாலும் சரி, தெரியாமல் செய்தாலும் சரி, விழிப்புணர்ச்சியோடு செய்தாலும் சரி, ததாஸ்து 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 என்று ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான நன்னாள் பொன்னாயிரம். பங்குனி உத்திரம் சோடசக்கலை சரியாக புதன்கிழமை சூட்சமமான குபேர சோடசக்கலையாக வருது. நீங்கள் நான் சொல்லும் ஒரு வழிபாட்டை சோடசக்கலை அப்போ செஞ்சீங்கன்னா நீண்ட காலமாக உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பணம் சார்ந்த வரவு நிச்சயமாக கிடைக்கும். ஆம், பண வரவு சோடசக்கலை கடைபிடித்து பாருங்கள், நல்லது நடக்கும். பண வரவு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அனைவரின் வாழ்விலும் துணையாக இருக்கட்டும். பங்குனி உத்திரம் பௌர்ணமி சரியாக புதன்கிழமை காலையில் தொடங்கி வியாழக்கிழமை முடியுது. ஸோ சரியாக சோடசக்கலை முகூர்த்த நேரம் ஏப்ரல் 2 6:57 8:57 வருது. இந்த 2 மணி நேரம் ஒரு 5 நிமிடங்கள் நீங்கள் அமர்ந்து, முடிஞ்சால் 2 மணி நேரமும் அமருங்கள், அல்லது எக்ஸாக்டாக அதுக்கு பாதி சென்டர் ஆஃப் த டைமில் ஒரு தட்டு நிறைய பச்சை பயிரை பரப்பி சென்டரில் ஒரு நெய் அகழ்விளக்கு ஏற்றி அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு பிரியாணி இலையில் உங்களோட பண தேவை என்ன பணம் ரொம்ப நாளாக வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த பண வரவை அதில் எழுதி அந்த தீபத்திற்கு முன்னாடி வைங்க. நான் 10 லட்சம் எழுத போகிறேன், நீங்கள் எவ்வளோ எழுத போகிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எழுதி பிரியாணி இலையில் வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தீனம் தீனம் என்கின்ற இந்த வசிய மந்திரத்தை நீங்கள் ஒரு 106 முறை ஜபம் செய்துவிட்டு அந்த பிரியாணி இலையில் கொஞ்சோண்டு புணுகும் மஞ்சளும் தடவி அந்த பிரியாணி இலையை அந்த தீபத்தில் எரித்து விடுங்கள். எரித்து விட்டு அந்த பிரியாணி இலைக்கு கீழே இருக்கக்கூடிய பச்சை பயிரை உங்கள் வீட்டோட வடக்கு திசையில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ மீனுக்கோ போட்டு விடுங்கள். இதை செய்துவிட்டு ஏதோ ஒரு இனிப்பு வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. அன்று உங்களுக்கு ரொம்ப க்ளோஸில் இருக்கக்கூடிய ஒரு 10 பேர்த்துக்கோ இனிப்பு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு நற்செய்தி பணம் சார்ந்து வந்தே தீரும். இதை கடைபிடித்து பாருங்கள், நல்லது நடக்கும், நன்மைகள் பெருகும். புதன் ஓரை முடிந்து சரியாக குபேர சோடசக்கலை பங்குனி உத்திர குபேர சோடசக்கலை அனைவரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள், வாழ்க. ஏப்ரல் 1 பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு சத்யநாராயண பூஜையும் திருச்செந்தூர் முருகனுக்கான பங்குனி உத்திர பூஜையையும் கோயம்புத்தூர் அக்ஷயன் டிவைன் சென்டரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்கள். திருச்செந்தூர் முருகனின் தெய்வீக பிரசாதம் அடைய உங்கள் இல்லத்திற்கு அனுப்புகின்றோம். ஏப்ரல் 4, 5, 6 இலங்கை வர இருக்கின்றேன். இலங்கை நண்பர்கள் என்னை சந்திக்க உங்கள் வாழ்வில் கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான பண வழக்கலை பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள கீழே வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். ராகு கேது பயிற்சியை முன்னிட்டு சிறப்பு யாகம் ஏப்ரல் 6ஆம் தேதி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ராகு கேது பயிற்சி 12 ராசிகளுக்கும் ஞானத்தையும் செல்வ செழிப்பையும் ராஜயோகத்தையும் தர உள்ளது. ஏப்ரல் 6 நடைபெறும் இந்த அற்புதமான யாகத்தில் உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க. சங்கல்பம் செய்வதற்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 12ஆம் தேதி சென்னையில் பிஸ்னஸ் பீப்புளுக்காக ஸ்பெஷல் பிஸ்னஸ் மந்த்ராங்கிற ஒரு பயிற்சி வகுப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் பிஸ்னஸில் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டதுக்கு பிறகு 100% நோ நெகட்டிவ், நோ எனிமீஸ், நோ ப்ராப்ளம், நோ ஸ்ட்ரகிள்ஸ், நோ கடன் கேரண்டி. கலந்து கொண்டு வளம் பெறுங்கள். பிஸ்னஸ் மந்த்ரா லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது, மிஸ் பண்ணாமல் கலந்துக்கங்க. முன்பதிவு முதல் 10 நபர்களுக்கு ஸ்பெஷல் பிஸ்னஸ் வசிய உங்கள் தொழிலுக்கான ஒரு தாயத்தை என் கையாலேயே செஞ்சு தர இருக்கின்றோம். ஃபஸ்ட்டு 10 பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான். உடனே உங்கள் பெயரை பதிவு செய்யுங்க. விவரங்களுக்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.